வணக்கம். சித்தக்கேன் உணவை மருந்து விடுவோம். இன்றைக்கி வாத தேக காரவங்க என்னென்னலாம் சாப்பிட்லாம், ஒவ்வொன்றும் குறிப்பிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க. என்ன கீரை சாப்பிட்லாம், என்ன காய்கறி சாப்பிட்லாம், எந்த வகையான மோர் எடுத்துக்கலாம், எந்த வகையான உப்பு எடுத்துக்கலான்னு வரைக்கும் ஒவ்வொரு உடம்புக்காரவங்களுக்கும் சொல்லிகிட்டே வரும்போது இன்றைக்கி வாத தேகி காரவங்களுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாத தேகம் இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே, அதாவது எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் முத்தின காய்கறிகள் சாப்பிட்டாலே வாயு உடனே உடம்புல சேர ஆரம்பிச்சிடும். இந்த வாயு சாமான் உடம்புல சேரும் போது நிறைய கேஸ் உடம்புல சேரும் போது அது லிக்விடிஃபை ஆகி அங்கங்கே ஓட ஆரம்பிக்கும், வலிகள் ஏற்படும், வீக்கங்கள் வரும், முட்டுக்கு முட்டு நல்லா வலிக்கும். இந்த வாதக்காரவங்க முதல்ல அவங்க யூஸ் பண்ணும்போது கல்லுப்பு தான் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உப்பு சொல்லும் போது வாத தேகம் உள்ளவங்களுக்கு கல்லுப்பு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம எர்த்து எப்போதுமே பகல் காலத்தில் நல்ல வெப்பமாகவும் நைட்டு நல்ல குளிராக இருக்கும் போது பகலில் அவங்க எருமை, மோர், தயிர், அதில் எடுக்கப்பட்ட வெண்ணெய், நெய் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராத்திரி சாப்பிடும் போது அவங்க பசுவின் நெய், மோர் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எருமை, நெய், மோர் காலையில் வெப்பத்தில் கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவில் குளிரில் கொஞ்சம் வெப்பம் கொடுத்து அவங்களுக்கு இந்த மூட்டு வலி, உடம்புல உள்ள வலிகள் எல்லாம் போக வைக்கும், கொஞ்சம் உஷ்ணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இரவு பசுவின் நெய், மோர் இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட்லான்னு சொல்கிற காய்கறி வகைகள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல அவங்க மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்கிற கல்யாண பூசணிக்காயை நல்லாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிஞ்சு வகை தான் சொல்கிறாங்க. ஏன்னா முத்தின பூசணிக்காய் எல்லாமே வாய்வு இன்னும் அதிகமாக்கும். அதே மாதிரி முருங்கை பிஞ்சு, அவரை பிஞ்சு, வெள்ளை அவரை பிஞ்சு எல்லாமே பிஞ்சு காய்கறிகளெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வராங்க. மிதி பாகல் பிஞ்சு, மிதி பாகல் அப்படின்னாலே குட்டி குட்டி பாகக்காவோட பிஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டு கருணை, அப்புறம் கருணை கிழங்கு இதெல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கீரை வகை சொல்லும் போது கீரை குப்பை மேனி, முன்னை ஆரை, நல்வேலை, மணத்தக்காளி, யானை நெறிஞ்சு, முசுமுசுக்கை, அப்பக்கோவை, காட்டு முறுக்கு, முக்குரட்டை, நல்வசலை இது எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ரசம் செஞ்சு சாப்பிடும்போது, அதாவது ரசங்கிறது மிளகு ரசம் மாதிரி இல்லை, நம்ம கீரையிலேயே நல்ல சாறு எடுத்து அதில் ரசம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல உள்ள வாய்வை போக்கக்கூடிய வல்லது, நிறைய ஃபைபர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுனா சக்கரவர்த்தி கீரை, வெள்ளை சாரடை பாகல், முருங்கை, முளைக்கீரை, நல்ல தூணம், பொன்னாங்கண்ணி இதில் எல்லாமே நித்தமும் சாறு செய்து ரசம் செய்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நித்தம்னு சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் இதை ஏதாவது ஒரு கீரையை அவங்க சாறு எடுத்து ரசம் செய்து சாப்பிட்டாங்க அப்படின்னா வாத தேகக்காரவங்களுக்கு உடம்பு நல்லாவே, அதாவது உடம்புல உள்ள நச்சு, அதாவது வாய்வெல்லாம் நல்லாவே வெளியேறி அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பூண்டு நிறையாவே சேர்த்துக்கலாம். பூண்டு பாலோடு சேர்த்து அவங்க கடைந்து சாப்பிடும் போது உடம்புல உள்ள வாய்வு சிறிது சிறிதாக அவங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்தது அவங்க சாப்பிட்ற ஊறுகாய் வகை கூட சித்தர்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நார்த்தை ஊறுகாய் நல்லாவே சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அடுத்தது கருத்தேற்றான், சிறுகலா இந்த காய்கள் எல்லாம் சேர்த்து இஞ்சி, உப்பு, இஞ்சி ஒவ்வொரு ஊறுகாயும் அவங்க சாப்பிடும்போது இஞ்சியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இஞ்சி நம்ம உடம்புல உள்ள வாய்வை கலைச்சி விடும். இதே இஞ்சி அவங்க தனியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னா தோல் நீக்கிய இஞ்சியை நல்லா நச்சிட்டு அந்த சாரை பிழிஞ்சு வச்சிடணும். வச்சுட்டு அது ஒரு செடிமெண்ட் மாதிரி கீழே ஒரு மாவு மாதிரி ஒரு பகுதி ஒரு 1/2 ஹவரில் செடிமெண்ட் ஆகும். அதை விட்டுட்டு மேலே உள்ள தண்ணியை மட்டும்தான் இஞ்சி சாறு எல்லாருமே எடுத்துக்கலாம். அது முக்கியமாக வாத தேகக்காரங்க முக்கியமாக இந்த மேலே உள்ள இஞ்சி சாரை மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். அவங்க ஊறுகாய் சாப்பிடணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி அவங்க இப்போ சொன்னோம் இல்லையா, நார்த்தை, தாண்டி அது அந்த மாதிரி காய்களில் இஞ்சியும் சேர்த்து ஊறுகாய் செய்து சாப்பிடணும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் காய்கறி வற்றல்லையே என்னென்ன காய்கறிலாம் வற்றை போட்டு அவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா தேய்ப்புடல், தூதுளம், நெல்லி, ஆத்தொண்டை, மணத்தக்காளி, வெள்ளவரை, முள்ளி, காட்டுப்பிரண்டை இது எல்லாத்தையுமே அவங்க வற்றல் போட்டு அதை அவங்க குழம்போ சாம்பார்லேயோ அந்த காய்கறிகளை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா உடம்புல உள்ள வாய்வு கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாத தேகக்காரங்களோட உடம்புல எப்போதுமே சிறிது வாய்வு அதிகமானால் கூட அவங்களோட உடம்புல எல்லா ஜாயிண்ட்ஸ்லேயும் பெயின் வர ஆரம்பிக்கும். மசில்ஸில் அடுத்தது பிடிப்பு ஏற்படும். அவங்களுக்கு மூச்சு பிடிப்பும் அடிக்கடி வரும். ஏன்னா உட்காந்து ஏந்திரிக்கும் போதும் சரி, குனிஞ்சு ஏந்திரிக்கும் போதும் சரி அவங்களுக்கு மசில்ஸ் நல்லாவே பிடிச்சிக்கும். அதனால் அவங்க தொடர்ந்து காலையில் ஏந்திரிச்சோன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் மாதிரி முதல்ல பண்ணிக்கணும். அதே மாதிரி டெய்லி மோஷன் போகிறதான்னு கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். உடம்புல ஃபைபர்
கலந்த நார்சத்து மிகுந்த உணவுகள் நிறைய சாப்பிடணும். அப்போ தான் உடம்புல உள்ள சேர்கிற அன்னன்னைக்கு சேர்கிற வாயு வந்து நல்லாவே களைச்சி விடும். வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அவங்க தேங்காய் பால், வெந்தயம் வதக்கி, பூண்டு வதக்கி செய்கிற பூண்டு கஞ்சி வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வரும்போது உடம்புல உள்ள அவ்வளோ அதிகமான கொழுப்பும் சரி, வாதமும் சரி, அந்த வாரத்துக்குள்ள அவ்வளோ வாதமும் வெளியே தள்ளிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சாப்பிட்றதுலேயும் கவனம் இருந்துக்கிட்டே வந்தாலே அவங்க உடம்பு வந்து வாதம் வந்து அதிகமாகாமல் இந்த வலிகளும் மூட்டில் வர வீக்கங்களும் அதிகமாகாமல் உடம்பை வந்து நல்லாவே பார்த்துக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.